ஸோ எவ்ரி சாட்டர்டே நம்ம சுவாத்தியாய நிகழ்ச்சி நடக்குது. இன்னைக்கு நமக்கு சுவாத்தியாய நிகழ்ச்சியில் உமாசேகர் அவர்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. யோக பரம்பரை பற்றி நம்ம கூட பேச போகிறாங்க. ஓவர் டு யூ மேடம். நீங்கள் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ. ஸோ 1 hour ஃபுல்லாக எடுத்துடுறீங்க இல்லையா மேம்? ஹாஃப் அன் ஹவர் மட்டும் எடுக்கட்டும். ஹாஃப் அன் ஹவரா? நெக்ஸ்ட் வீக் வந்து நான் இன்னொரு பார்ட் 2 வச்சுக்கிறேன். அப்படியா? சரி, அப்போ ஹாஃப் அன் ஹவரில் முடிச்சிடுறீங்க. ஓகே மேம், ஷியோர். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். கண்டினியூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஆத்ம நமஸ்காரம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த சந்திரகலா மேம், நீங்கள் ஒரு கிரேட் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கீங்க. ஸோ நான் உங்கள் ஃபுட் ஸ்டெப்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன்னே வச்சுக்கோங்க. ஏன்னா நல்ல விஷயங்கள்லாம் காப்பி பண்ணலாம் அப்படின்னு நான் எப்போவுமே சொல்லுவேன். நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற போது கூட சொல்லுவேன், யூ கேன் காப்பி ஆல் த குட் திங்ஸ் யூ வாண்ட் டு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி. ஆனால் எனக்கு ஒரு டாப்பிக்கை கொடுத்து பேசுன பொழுது தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இன்னைக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் சும்மா ஏதாவது அப்படின்னா ரேண்டமாக அது நிறையா வருது. பட் ஒரு டாபிக் ரிலேட்டடாக பேசணும் அப்படிங்கும் பொழுது தான் இப்போ நான் கொஞ்சம் அதை தான் நான் பழகிட்டு இருக்கேன்னே வச்சுக்கலாம். பிகாஸ் ஸ்கூலில் கூட எனக்கு ஏதாவது கொடுத்தானா எனக்கு படிச்சுட்டு நான் அதை வந்து என்னோட ஓன் வேர்ட்ஸில் தான் எழுதுவேன். ஆனால் என் பொண்ணு வந்து சரியான மக்கு, நல்லா மக் அடிச்சுட்டு அப்படியே எழுதிடுவா. அவள் வந்து 12th ஸ்டாண்டர்டில் கம்ப்யூட்டரில் சென்டம் கூட வாங்கிட்டா. ஸோ இப்போ வந்து நான் உமாசேகர் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். நான் ஒரு 3 இயர்ஸாக அந்த மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்கில் அமிர்தவல்லி மேம் கிளாஸில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் சந்திரகலா மேம் கீழே நான் அப்படியே எல்லா மெடிடேஷன்ஸும் பண்ணிகிட்ருக்கேன். 41 days கண்டினியூஸாக பண்ணிவிட்டு அகண்ட தியானம் கிட்டத்தட்ட நான் ஒரு இது 7வது அகண்ட தியானம் நான் நினைக்கிறேன், கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த மெடிடேஷன்னால் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துட்டு என் ஹஸ்பண்டும் இப்போ வந்து அவர் வந்து 1 hour உட்காந்துடுறாரு, 1 hour மெடிடேஷன் பண்ணுறாரு. ஸோ நான் இன்னைக்கு சொன்னதையும் சரி நான் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணலன்னு அவர் பாட்டுக்கு போய் அவர் 9 to 10 அவர் மெடிடேஷனுக்கு உட்காந்துட்டாரு. ஸோ அவர்கிட்ட இருந்து எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட் வருது. இப்போ அதனால மேடம் இப்போ நான் பண்ணினதுனால எங்கள் வீட்டில் மாடியிலேயே ஒரு 20x15 ஸ்பேஸ் இருக்குது. அவர் சொன்னார், எல்லாரும் உன்னை கேட்டுட்டு நல்லா இருக்குங்கிறாங்களே, நம்ம கிளாஸே நீ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் முடிய போகுது. அதுக்கு வந்து சர்க்கந்த் சென்டர் ஃபார் மெடிடேஷன்னு பேரும் வச்சாச்சு. அப்போ இந்த மாதிரி அவரு எனக்கு நல்லா அவரு ஹெல்ப் பண்றாரு. பிரமிட் கட்டிட்டீங்களா இல்ல ஜஸ்ட் ரூம் தான் மேடம். பிரமிட் கட்டுறக்கு அங்க ப்ரொவிஷன் இல்லை எங்களுக்கு, பாதி க்ளோஸ் ஆயிருக்கு, மொட்டை மாடியா இல்ல அது. ஓகே, ஃப்ளோர்ல. அதனால 2 கேப் இருக்கு, அதை க்ளோஸ் பண்ணிட்டு அங்க மட்டும் பிரமிட் ஹேங் சரி. பண்ணி. எனக்கு அப்புறமா நீங்க ஸ்பேஸ் எவ்வளவு இருக்கு ரூம்குள்ள எனக்கு டிஸ்கஸ் பண்ணுங்க. அதுக்குள்ள நம்ம ஹேங்கிங் பிரமிட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணலாம். அதெல்லாம் நான் உங்களுக்கு கைட் பண்றேன். ஓகே மேடம், ஓகே. அந்த கேப் மட்டும்தான் 2x2 கேப் வந்து ஆல்ரெடி அந்த கான்கிரீட்ல கேப் இருக்கு, வெளிச்சத்துக்காக விட்டுருக்கோம். ஸோ அந்த கேப் 2 தான், இன்னும் அது ஃபில் ஆகலை, பாக்கி வந்து ஃபுல் ஆயிடுச்சு. நீங்க எனக்கு போட்டோ வந்து ஷேர் பண்ணுங்க, நான் ஏதாவது சஜஸ்ட் பண்றேன். ஓகே மேம், குட். நவ யூ கேன் கண்டினியூ. தேங்க்யூ. ஸோ இப்போ இந்த டாபிக் யோக பரம்பரை வந்து எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, நிறைய புக்ஸை நான் பார்த்துட்டே இருந்தேன் நம்ம ஏதாவது சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக. பட் யோக பரம்பரை புக்கை அசச் எடுத்தாச்சுன்னா நம்மளுடைய சஃபரிங்ஸோட 85% அதுலேயே போயிடுது. இந்த விஸ்டம் மட்டும் எல்லாருக்கும் இருக்கணும்னு நம்ம சார் சொல்றாரு, பத்ரிஜி சொல்றாரு. ஸோ எதுக்குடா இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு நான் அந்த புக்கை படிக்கும்பொழுது தான் தெரிஞ்சுது. நம்ம இப்போ ஒரு சுச்சுவேஷன்ல எல்லாரும் இருக்கோம், எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருக்கோம், பலவிதமான குணங்கள் மனிதர்களோட இருக்கோம். ஸோ இத்தனை குணங்களோட மனிதர்களாக இருக்கும் பொழுது நம்மளுடைய பீஸ் ஆஃப் மைண்டு எப்படி இருக்கும், மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு விஸ்டம் மட்டும் நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக டேக்கிள் பண்ணிட்டு, சரி இவ்வளோதானா, இதுக்கு ஏன் நான் சஃபர் பண்ணணும் அப்படின்னு நம்ம ரொம்ப ஹாப்பியாக நம்ம வாழ்க்கையை கொண்டு போகலாம். ஸோ அதுக்காக வேண்டிய நான் இந்த புக்கை செலக்ட் பண்ணியிருக்கேன்.
ஸோ இவரு சொல்றது வந்து இப்போ நம்ம வீட்டிலேயே பார்த்தோம்னா, ஒரு 10 பேர் இருந்தாங்க அப்படின்னாக்கா, ஒருத்தர் வந்து அ ரொம்ப குணமா பேசுவாரு. இன்னொருத்தர் வந்து ஹார்ஷா பேசுவாரு. இன்னொருத்தர் கூட பேசுறதே நமக்கு பிடிக்கும். அப்ப குழந்தைகள எடுத்துட்டோம்னா, இந்த குழந்தை ரொம்ப சேட்டை பண்ணுதுங்க அப்படிம்பாங்க. ஒரு குழந்தை ரொம்ப சமத்தா இருக்குன்னுவாங்க. ஒரு குழந்தை வந்து எது சொன்னாலும் அது அமைதியா கேட்டுக்கும் அப்படிம்பாங்க. இவ்ளோ குணாதிசயங்கள் வந்து ஒரே வீட்ல இருக்கும் பொழுது, அது ஹார்மோனியஸா நம்ம எப்படி இருந்துட்டு ஹாப்பியா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கு இதுலருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட்டு இப்ப இந்த மாதிரி சேட்டை பண்ற குழந்தைங்கலாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா, நம்ம அதுங்கள மட்டும் இப்ப எடுத்துப்போம். குறும்பு பண்றவங்க, சேட்டை பண்றவங்க, அப்புறமா ஆ நம்ம சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் அப்படி எடுத்துட்டோம்னா, அ எல்லாம் ஃபேமிலியில இருக்காங்க. இதுக்கு சார் சொல்றாரு, ஸ்டார்ட்டிங்ல ஜென்ம பரம்பரை அப்படிங்கிறது தொடங்கி, அது முடியும் பொழுது யோக பரம்பரை தொடங்குதுங்கிறாரு. ஸோ ஜென்ம பரம்பரை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த ஆம், அனிமல் கிங்டம்ல இருந்து அது ஃபுல்லா பூர்ணம் ஆயிட்டு, அவங்க வந்து மனிதர்களா இவால்வ் ஆகுறது, அது ஒரு வெரைட்டி. இன்னொன்னு வந்து டைரக்ட்டா பூர்ணாத்மாவிலிருந்து மனித உடல் எடுத்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே பூமிக்கு வர்ற கேட்டகரி ஒருத்தவங்க இருக்காங்க. இன்னொரு இன்னொருத்தர் சார் சார் சொல்றது வந்து ஸ்டார் பீயிங்ஸ். அவங்களும் வந்து எர்த்ல வந்து இருந்துட்டு எப்படி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்க அவங்களுக்கு எல்லாம் நாலேஜ் தான் தெரியுமே ஒழிய அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக அவங்களும் டைரக்டா இந்த பூமியில வந்து பிறக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பூமியில பிறக்கிற ஃபர்ஸ்ட் மனிதர்களுக்கு வந்து அவங்க எந்த குணத்துல இருப்பாங்கன்னா தமோ குணத்துல தான் இருப்பாங்க அப்படிங்கிறாரு. தமோ குணம் அப்படின்னா என்னன்னா அவங்களுக்கு வந்து வேற எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஒன்லி இந்த பிசிக்கல் நீட்ஸ் பௌதீக வாழ்க்கை. நல்லா வாழணும், நல்லா உடம்ப கவனிச்சுக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெத்துக்கணும், செத்து போயிடணும். அவங்களுக்கு இதுதான் தெரியும். ஸோ இப்படியே அவங்க வந்து எப்படி அனிமல்ஸ் மிருகங்கள்லாம் வந்து எதுவுமே திங்க் பண்ணாம ஒரு மாதிரி அப்படியே இவால்வ் ஆகி அவங்களுக்கு தெரியாமையே அவங்க இறக்குறாங்களோ, அதிலிருந்து இவால்வ் ஆன மனிதனும் ஃபர்ஸ்ட் அந்த தமோ குணத்துல இருக்கும் பொழுது அவனுக்கும் இந்த ஆன்மாவை பத்தி ஒன்றுமே தெரியாது. அது அவனுக்கு தேவைப்படுறதும் இல்லை. அவனுக்கு வந்து பிசிக்கல் அவனுடைய ஐம்புலன்கள் கண்ணுக்கு நல்ல நல்ல அழகா காட்சிகள், காதுக்கு நல்ல செவிக்கு நல்லது, மூக்குக்கு நல்ல ஸ்மெல்லு, வாய்க்கு நல்ல உணவு, உடம்புக்கு நல்ல ட்ரெஸ்ஸு, இப்படி அவனுடைய இது வந்து கண்டென்ட் ஆகிற வரைக்கும் அவங்க வந்து இந்த பூமி இங்க பிறப்பாங்க. இங்க முடிஞ்சதையும் வேற ஜப்பான்ல பிறப்பாங்க. ஜப்பான்ல முடிஞ்சதையும் சரி இங்க பிறந்தா எப்படி இருக்கும்? ஆஸ்திரேலியா. இப்படி பலவித கான்டினென்ட்ஸ்ல பிறந்து, பலவித பிசிக்கலுக்கே இந்த பௌதீக வாழ்க்கைக்கே இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, அவங்க வாழ்றவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஜென்ம பரம்பரையில ஃபர்ஸ்ட்டு வர்றவங்க இப்படிதான் இருப்பாங்க. நீங்க இவங்க கிட்ட போயிட்டு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரிப்பா தியானம் பண்ணிக்கினியா நல்லா இருக்கும் அப்படின்னா, அவங்கள நம்ம "அட சாமி என்னை விட்டுரு. நான் வரேன் எனக்கு பிறவி இருக்குதான்னு தெரியாது. பழைய பிறவி இருந்தான்னு தெரியாது. புதுசு இருக்கான்னு தெரியாது. நான் இப்ப இருக்கேன். எனக்கு இந்த வேர்ல்டு தெரியுது. இந்த லைஃப் தெரியுது. நான் பாட்டுக்கு சாப்பிடுறேன். ஹாப்பியா இருக்கேன். ஊரை சுத்தி பார்க்குறேன். செத்து போயிடுறேன். செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுன்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியவும் வேண்டாம் அப்படின்ருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் தமோ குணத்துல இருக்கும்போது நீங்க தியானத்தை பத்தி பேசினாலும் அவங்களுக்கு எடுபடாது. ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்மளை சுத்தி இருக்காங்க தானே. நம்ம ஃபேமிலிலேயே ஒரு 4, 5 பேர் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட மெடிடேஷனை பத்தி சொன்னா நமக்கு இந்த மாதிரி தான் ரிப்ளை வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட ஏன் இவங்க பண்ண மாட்டேன்றாங்க நமக்கு அங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலாம் அப்படின்ற ஒரு மன இது வராது நமக்கு. ஓகே இவங்க இந்த இதுல இருந்தா இருக்காங்களா? ஓ இந்த குணத்துல இருந்தா இவங்களுடைய ஆக்ஷன் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அக்செப்டன்ஸ் மோட்ல போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி இந்த தியானம் நம்ம கத்துருக்கல அப்படின்னாக்கா அங்க சண்டை வரும், ஏதாவது பிரச்சனைகள் வரும்.
இந்த தியானத்தோட இந்த புரிதல் இருந்துச்சு அப்படின்னாக்கா, ஓகே இவங்க இப்படிதான் அக்செப்டிங். அவங்க எப்படியோ நம்மளும் அது வழியில் தான் வந்திருக்கோம். அவங்களும் எனிவே தே வில் லேண்ட் அப். எனிவே அவங்க கண்டிப்பா தியானத்துக்கு வந்துருவாங்க அப்படின்றத தெரிஞ்சுட்டு நம்ம பேசாம ஃப்ரீயா விட்டுறலாம். அப்படி நான் யோசனை பண்ணும்பொழுது தான் எனக்கு நிறைய பழமொழிகள் ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா சொல்லுவாங்க, ஆம், பாரு, ஆம், எரும மாடு மாதிரி தூங்குறான் அப்படின்னுவாங்க சிலரை. இந்த அனிமல்ஸ் கூடயே நம்ம நிறைய கம்பேர் பண்ணுவாங்க. எரும மாடு மாதிரி தூங்குறாம்பாங்க. அப்புறம் இல்லைன்னா நல்லா சாப்பிட்றவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எந்த அனிமல்ஸையும் டீக்ரேட் பண்ணல. ஜஸ்ட் அந்த அனிமல்ஸ் கூட அவங்க எப்படி மனிதர்களை ரிலேட் பண்றாங்க அப்படிங்கறது மட்டும் அந்த பழமொழி பழைய காலத்துல தெரிஞ்சு சொன்னாங்களோ தெரியாம சொன்னாங்களோ தெரியாது. சொல்லுவாங்க, பன்னி மாதிரி திங்குறான் அப்படின்னுவாங்க. அதாவது கொஞ்சம் நல்லா சாப்பிட்றவங்கள பார்த்தா அப்படி சொல்லுவாங்க. அப்புறமா வந்து, ஐயோ அவனுக்கு கழுகு பார்வைப்பா அப்படின்னுவாங்க. யாராச்சும் நம்ம கவனிக்கிறாங்களா இல்லையான்னு நம்ம அப்படியே நினைச்சிட்டு பார்த்துட்டா, கழுகு பார்வைப்பா நம்ம என்ன பண்ணாலும் நோட் பண்ணிடுறான் அப்படின்னு பேசுவாங்க. இல்லைன்னா சிலர் அவனுக்கு பாம்பு காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா சிலர் பாரு, நிறைய ஒர்க் பண்றவங்க மாடு மாதிரி உழைக்கிறான்னுவாங்க. அப்புறமா நிறைய அந்த இது ஜிராஃபி மாதிரி பார்த்தா பாரு ஒட்டகச்சிவிங்க மாதிரி வளர்ந்துருக்கான்னுவாங்க. அப்புறம் ஒரு சில மனிதர்கள் இங்க ஒரு விதமா அங்க ஒரு விதமா சமயத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறவங்க பார்த்தா அவன் சரியான பச்சோந்தி அப்படின்னுவாங்க. ஸோ எனக்கு இந்த மனிதர்கள் வந்து இந்த தமோ குணத்துல ஜஸ்ட் மிருகத்திலிருந்து இவால்வ் ஆகி வந்த மனிதர்கள் எல்லாம் இந்த மாதிரி நம்ம ரிலேட் பண்ணி பண்ணி பேசுறப்ப சொல்லுவாங்க, அவன் பாரு நாய் மாதிரி விசுவாசமா இருக்கான் அப்படின்னுவாங்க. ஸோ ஆக்சுவலா அந்த நாய் அப்படிங்கிறது நம்ம சொல்லி சொல்லி அது ஒரு பேட் வேர்டு மாதிரி ஆயிடுச்சு. பட் நாய் எல்லாம் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் பீயிங். ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் மென்டல், அதாவது இமோஷ்னலா பேலன்ஸ் இல்லாதவங்க எல்லாமே வந்து அவங்க ஒரு பர்மிஷன் வாங்கி வித் கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷனோட 2 நாய் வச்சுட்டு தான் அவங்க எல்லாம் போவாங்க. அந்த நாய்க்கு பேர் கூட ஹெல்பிங் டாக்ஸ் என்னமோ பேர். ஸோ அந்த மாதிரி அந்த டேக் போட்டுட்டு வந்தா எல்லாரும் அவங்கள பார்த்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு அந்த பக்கம் போயிடுவாங்க. ஸோ அவ்வளோ விசுவாசம் உள்ளது டாக். ஸோ அந்த மாதிரி விசுவாசமா இருக்கான் பாரு அப்படிம்பாங்க. அப்புறம் ஒரு சிலரை பார்த்தா தங்கமான மனுஷன்ப்பா, என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் பாரு, அப்படியே அவளை பார்த்தாலே சாந்தமா இருக்குன்னா மேபி அவங்க வந்து பூர்ணாத்மாவிலிருந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கலாம், இல்லைன்னா அதாவது ஸ்டார் பீயிங்ஸ் வந்து வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் சொல்லலாம் யோசிச்ச போது இந்த மாதிரி எல்லாம் மனிதர்கள் எல்லாம் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி இப்படி நம்ம தமோ குணத்திலேயே இருக்கிறவங்க எத்தனை பிறவி எடுப்பாங்க அப்படின்னு சார் சொல்றாருன்னா, மினிமம் ஒரு 100ன்னு வச்சிருக்காங்க. பட் 100 தான் கிடையாது. மேபி பிளஸ் இருக்கலாம், மைனஸ் இருக்கலாம். அது அந்தந்த ஆத்மாவினுடைய ஆசையும் அனுபவத்தையும் பொறுத்து அவங்க அவ்வளோ பிறவி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அவ்வளோ பிறவியுமே அவங்க வந்து இந்த பாடிக்கு தான், பாடி கான்ஷியஸ்லயே தான் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வரும்பொழுது அப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஒரு பிறவியில் என்ன லைஃப் போர் அடிக்குது, சிம்பிளி ஈட்டிங், தூங்கிறது, இதுதானா வாழ்க்கை, இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஏதாவது ஒரு இது ஹெட் ஆகணும், ஒரு தலைவன் ஆகணும், நம்ம பேச்ச 4 பேர் கேட்கணும், அது ரெஸ்பெக்டபிள் பொசிஷனில் மாதிரி இருக்கணும், எல்லாரும் நம்மளை பார்த்து பயப்படணும், செலாம் போடணும், இந்த மாதிரி ஒரு தலைவர் கேட்டகரிக்கு அவன் வந்து இதுதான் நான் இருக்குமோ அப்படின்ட்டு அடுத்த இதுக்கு போகும் பொழுது அவங்க என்ன குணத்துக்கு வராங்கன்னா ரஜோ குணம் ஸ்டார்ட் ஆயிடுது. ரஜோ குணத்துக்கு வரும் பொழுது அவங்களுக்கு இந்த மாதிரி நான் ஸ்பெஷலா இருக்கணும், என்ன எல்லாரும் ஃபாலோ பண்ணணும், அந்த குணத்துக்கு அவங்க வந்துடுறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம இப்போ ப்ரெசண்ட்டாக எக்ஸாம்பிள் ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னாக்கா, ஒரு ஃபேமிலியில் ஒரு தாத்தா ஃபேமிலி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்காங்கன்னா தாத்தா சொல்கிற பேச்சு தான் எல்லாரும் கேட்கணும். இப்போ வந்து மாடர்ன் டெக்னிக்கில் வயல் வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த தென்னை மரத்துக்கெல்லாம் இப்போல்லாம் நிறையா மாடர்ன் டெக்னிக்ஸ் வந்தாச்சு. ட்ரிப் இரிகேஷன் வந்தாச்சு. ஒரு 10 பேர் செய்கிற வேலையை ஒரு மிஷின் செய்யும். இவ்வளோ எல்லாம் வந்துச்சு. பேருனுங்க சொன்னாலும்
தாத்தா என்ன சொல்லுவாரு, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு தெரியறபடி தான் செய்யணும், நான் சொல்றபடி தான் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி அதே 20 பேர்த்த வச்சு தென்னை மரத்துக்கு குழி பறிச்சு தண்ணி போட்டு அதே ஓல்டு மெத்தட், நான் சொல்றத கேளுங்க. ஸோ இந்த மாதிரி இப்ப நம்ம எல்லாம் பார்க்குறோம். இல்லைன்னா சிலர் எங்காவது டூர் போவாங்க. டூர் போகும்போது ஒருத்தர் மட்டும் சொல்றது கேட்கணும். மிச்சவங்களுக்கெல்லாம் இது தேவையா தேவையில்லையா, இது ஸ்கிப் பண்ணலன்னா இல்ல இல்ல இதுதான் கரெக்ட், நான் சொல்றபடி வாங்க அப்படின்னு அந்த லீடர்ஷிப்பு இந்த மாதிரி எல்லாம் எடுத்திருக்கவங்க எல்லாமே வந்து நம்ம இந்த சூழ்நிலையில இருக்கும்போது நினைச்சுக்கணும், ஓகே இவங்க தமோ குணத்துல ஐ மீன் ராஜ ரஜோ குணத்துல இருக்காங்க அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டோம்னா அக்செப்டன்ஸ். அப்ப இந்த மாதிரி நிறைய அக்செப்டன்ஸ் போகும்போது நமக்கு வந்து ஃப்ரீ ஆயிரும். ஏன் இப்படி நடக்குது அந்த பிரச்சனையே இருக்கிறது இல்லை, ரொம்ப ஜாலியா இருக்கும். ஓகே இவங்க தமோ குணத்துல ரஜோ குணத்துல இருக்காங்க, எனிவே அவங்க திருப்பி இந்த இதுக்கு தான் லேண்ட் அப் ஆவாங்க. ஸோ ஓகே அப்படி ஓகே ஓகேன்ட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரஜோ குணத்தில் இருக்கவங்க எல்லாமே இந்த கிங்ஸு அப்புறம் பொலிட்டிஷியன்ஸ் இவங்க எல்லாமே வந்து நான் சொல்றது தான் கேட்கணும் அப்படிங்கிற ஆளுகள்லாம் இந்த ரஜோ குணத்துல இருப்பாங்க. இப்படியே பல பிறவிகள் போயிடும். ரஜோ குணத்துல ஒரு டைம் ராஜாவா பிறந்து, ஒரு டைம் மிலிட்ரி போஸ்ட், இப்படி எல்லா ஹையர் போஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் இருந்து இருந்து நான் சொல்றத கேளுங்க கேளுங்கன்னு சொல்லி இப்படியே பல பிறவிகள் போயிடும். அப்படியே போகும்பொழுது இப்படி ஒரு 100 பிறவின்னு வச்சுக்கலாம். நம்ம எல்லாமே 100 வச்சுக்கலாம். பட் இது ஒரு எக்ஸாக்ட் நம்பர் கிடையாது. இது மேபி பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். 200 பிறவிகள் கடந்துரும்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்னடா இது நமக்கு லைஃப் போர் அடிக்குதே, நம்ம பேச்சு எல்லாரும் கேக்குறாங்க, தலைவனா இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லையே, என்னமோ இருக்கு, நம்ம சந்தோஷமும் இல்ல, சந்தோஷமா இருக்கோம் திடீர்னு துக்கமாகறோம், நமக்கு பிரச்சனைகளும் வருது, என்ன இதுக்கு மேல என்னமோ இருக்கே அப்படின்னு அவன் நினைக்கும் பொழுது அவர் வந்து சாத்வீக குணத்துல என்டர் ஆகிறாரு அப்படின்னு சார் சொல்றாரு. சாத்வீக குணம்னா என்ன, ஏன் எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வருது, நான் எப்படி சந்தோஷமாவே இருக்கலாம், நான் எப்படி ஆனந்தமா என்ன நான் வச்சுக்கிறது, கொஞ்சம் சந்தோஷம் கொஞ்சம் துக்கம் இப்படி எல்லாம் இல்லாம நான் எப்படி ஆனந்தமா இருக்கிறது, சத்தியம்னா என்ன, இது தவிர வேற வாழ்க்கை இருக்கா, இப்படின்னு அவங்க நினைக்கும் பொழுது அவங்க வந்து சாத்வீக குணத்துல என்டர் ஆயிடுறாங்க. ஸோ இங்க சாத்வீக குணத்துல என்டர் ஆகும்போது தான் சார் சொல்றாரு, நம்ம வந்து யோக பரம்பரையில கால் வெடி எடுத்து வைக்கிறோம். இது வரைக்கும் ஜென்ம பரம்பரை, நம்ம ஜென்மம்னா நம்ம என்ன சொல்லுவோம், யூஸ்வலா ஜென்மம்னா நம்ம தாத்தா பாட்டி நம்மளுடைய முன்னோர்கள் அதுதான் சொல்லுவோம். இது ஜென்ம பரம்பரை, நம்மளுடைய ஆத்மாவினுடைய ஜென்மம், இவல்யூஷன். ஸோ இப்போ குயிக்கா சம்மப் பண்ணணும்னா அனிமல் கிங்டம்ல இருந்தோ ஸ்டார் பீயிங்ஸ்ல இருந்தோ பூர்ணாத்மாவில இருந்தோ பூமிக்கு ஃபர்ஸ்ட் மனிதனா பிறக்கிறாங்க. அந்த ஆத்மா சிங்கிள் ஆத்மா மனிதனா பிறக்குது. பிறந்ததுல தமோகுணத்துல தான் அதனால இருக்க முடியும், பாடி கான்சியஸ்ல தான் இருக்க முடியும். அதுல பிறவிகள் கடந்ததுக்கு அப்புறம் ரஜோகுணத்துல என்டர் ஆகிறாங்க. எல்லாருக்கும் ஸ்பெஷலா இருக்கணும், நான் தலைவனா இருக்கணும், எல்லாரும் என்ன சலாம் போடணும் அப்படின்ற ஒரு பேர் புகழ் அதிகார ஆசையில அதுல ஒரு 100 பிறவிகள் போயிடும். அதுக்கப்புறம் அதுலயும் ஒரு சலிப்பு வந்துடும். பேர் புகழில் எல்லாம் எனக்கு நிம்மதி இல்லை, வேற என்னமோ இருக்கிறது, நான் எப்படி ஆனந்தமா என்ன வச்சுக்கிறது, கஷ்டம் இல்லாம வாழறது, இதுல என்னமோ இருக்குன்னு நினைக்கும் பொழுது அவன் வந்து சாத்வீக குணத்துக்கு என்டர் ஆயிடுறான். ஸோ இதுதான் சம்மரி ஆஃப் நம்ம ஜென்ம பரம்பரை முடிஞ்சு சாத்வீக குணத்திலிருந்து அவனுக்கு யோக பரம்பரை ஸ்டார்ட் ஆகுது. யோக பரம்பரையில எடுத்து ஃபர்ஸ்ட் யோக பரம்பரையில எடுத்துட்டோம்னா அது வந்து சார் வந்து 4 பிரிக்கிறாரு. கர்மயோகம், ஞான யோகம், ராஜயோகம்னு இருக்கு. நடுவுல பக்தி யோகம் வந்து அவரு வந்து இது வந்து ரெலவெண்ட் இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஏன்னா பக்தி யோகம் இப்ப நம்ம பண்றதெல்லாம் பக்தி யோகமே கிடையாது, ஒரு ஐடல் வர்ஷிப் எல்லாம் பக்தி யோகம் கிடையாது, இட் இஸ் ஒன்லி அ பாத். அதுவே ஆதிசங்கரர் என்ன சொல்றாருன்னா நம்மளுடைய சுயத்தோட நம்ம இருக்கும் பொழுது அதுதான் பக்திங்கிறாரு.
நம்ம போய் வேற எங்கேயோ சார்ந்து நம்ம வெளியில பார்க்கறத விட நம்மளுடைய சுயம் நம்ம யாருன்னு தெரிஞ்சு அது கூட ஒன்றி இருப்பதே பக்தி அப்படின்றாரு. பக்தி யோகம்னா அதுதான். ஸோ அதனால இவர் வந்து கர்மயோகம் பார்ட் 1, கர்மயோகம் பார்ட் 2 அப்படி ரெண்டா பிரிச்சுக்கிறாரு. அப்புறம் ஞானயோகம் பார்ட் 1, ஞானயோகம் பார்ட் 2, அப்புறம் ராஜயோகம் வருது. ஸோ இந்த 5 டிவிஷனை எப்படி நம்ம வரிசைப்படுத்தலாம் அப்படின்னாக்கா, கர்மயோகம் பார்ட் 1, ஞான யோகம் பார்ட் 1, அப்புறமா நமக்கு நடுவில் தியான யோகம் வருது. அது முடிச்சதுக்கு அப்புறம் ஞான யோகம் பார்ட் 2, கர்மயோகம் பார்ட் 2. ஸோ இந்த பார்ட் 1 எல்லாம் பிஃபோர் மெடிடேஷன் வந்துடும். பார்ட் 2 எல்லாமே வந்து ஆஃப்டர் மெடிடேஷன் வரும். ஸோ இப்படி தான் அவர் பிரிச்சிருக்காரு. ஸோ கர்மயோகம் பார்ட் 1ல் அதுலேயும் 4 சப்டிவிஷனாக பிரிச்சிருக்காரு. இவர் எப்படின்னா, நம்ம பெரிய பெரிய லாங்குவேஜஸில் சொன்னால் தான் பெரிய ஸ்பிரிச்சுவல் அப்படின்னுலாம் இல்லாமல் சிம்பிளாக ஒரு ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட கூட சொன்னால் புரிஞ்சுக்கும். இப்போ ஜென்ம பரம்பரை பற்றி நீங்கள் போய் சாதாரண மனுஷங்கிட்ட சொன்னால் எவ்வளோ ஈஸியாக பிடிச்சிக்குவாங்க. அந்த மாதிரி தான் இவரோட இந்த புக்கை பொறுத்தவரை நான் படித்து புரிஞ்சது வரைக்கும் ரொம்ப ஈஸியாக நம்மளால ரிலேட் பண்ணி புரிஞ்சுக்க முடியுது. அதே போல தான் கர்மயோகத்தில் 4 டிவிஷன் சொன்னேன் பார்ட் 1ல். அந்த கர்மயோகம் ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் அதில் என்னன்னா டூ குட், அதாவது நல்லது தீவினை செய்யக்கூடாது அப்படின்றார். டோன்ட் டூ எனி பேட் கர்மாஸ், அவ்வளோதான். அப்படின்னா என்ன? யாரையும் துன்புறுத்த வேண்டாம், யாரையும் கடும் சொல் பேச வேண்டாம், எந்த உயிரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம், எந்த உயிரையும் நம்மளுடைய திருப்திக்காக கொல்ல வேண்டாம். இப்போ நம்ம இதில் தான் வெஜிடேரியனிசமே இதுலேயே வந்துடுது. கர்மயோகம் பார்ட் 1ல் ஃபஸ்ட் டிவிஷன்லேயே நமக்கு வெஜிடேரியனிசமாக வந்துடுது. ஸோ இதிலிருந்தே பாதி பேர் எல்லாம் கிளியர் ஆகிடுவாங்க. ஸோ தீவினை செய்யக்கூடாது அப்படின்னு அவனுக்கு ஓகே, நம்ம யாருக்கும் தீவினை செய்ய வேண்டாம் அப்படின்னு அவனுக்கு இப்போ புரிஞ்சிடும். ஏன்னா அவன் சாத்வீக குணத்தை தாண்டி வந்ததுனால ஓகே, நம்ம யாருக்கும் கஷ்டம் கொடுக்க வேண்டாமே அப்படின்ட்டு ஒரு படியா அவன் வளர்ந்து அதில் கொஞ்சம் பிறவிகளே போயிடும் அப்படிங்கிறாரு. ஒரு தடவை பிரசாந்தி மேடம் கூட சொல்லியிருக்காங்க, ஒரு மனுஷனுடைய குணம் ஒரு பிறவிலையும் ஒரு சென்டிமீட்டரோ இன்ச்சோ ஏதோ சொன்னாங்க, அவ்வளோதான் மாறுமாமா, அவ்வளோதான் மாறும். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் மாறும். ஸோ இப்போ இந்த தீவினை செய்யக்கூடாது, யாருக்கும் பேட் செய்யக்கூடாது, அவ்வளோதான். ஸோ அதுலேயே அவங்க ஒன்றொன்னா பழகி ஒரு சில இதுக்கு அப்புறம் அடுத்தது சரி நம்ம நல்லது பண்ணுனா நமக்கு திருப்பி நல்லது வரும் எக்ஸ்பெக்டிங். ஸோ என்ன பண்ணுறது, ஓகே நம்ம மரம் வச்சாச்சு அப்படின்னாக்கா நம்ம 4 பேர் நல்லா பேசுவாங்க, நம்ம யாருக்காவது படிக்கிறதுக்கு ஃபண்டு பண்ணோம், அவங்களுக்கு படிக்கிறதுக்கு செலவு பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லது சொல்லுவாங்க, நமக்கு நல்லது வரும், புண்ணியம் வரும். இப்படி புண்ணியம் வரும், எனக்கு புண்ணியம் வரும்னு சொல்லிட்டே நிறைய நல்லது பண்ணுவாங்க. கோவிலுக்கு கேட் போட்டுட்டு அதில் எழுதிடுவாங்க உபயம் இவருன்னு. அப்போ நமக்கு தெரியாது, ஓ இது கேட்டு போட்டு சாமி பேர் போட்டிருக்காங்களா உபயம் பேர் போட்டிருக்காங்களான்னு தெரியாது. சிலரெல்லாம் டாய்லெட் கட்டி கொடுத்துட்டு அங்கே கூட உபயம்னு போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு புண்ணியம் சேரட்டும்னு நல்லா பண்றாங்க. பட் அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட பண்றாங்க. இதை நம்ம தவற எடுத்துக்க கூடாது. அது அவர்களின் நிலை. அந்த ஸ்டேஜில் அவங்க குணம் அப்படிதான் இருக்கும். அப்போ கொஞ்சம் வளரும் பொழுது கொஞ்சம் இந்த இப்படியே போகும்போது இன்னும் கொஞ்சம் சில பிறவிகளில் அவங்க இன்னும் ஃபைன் டியூன் ஆயிடுவாங்க. எப்படின்னா ஓகே நல்லது செய்வோம், நம்ம எதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு அவங்களே வந்துருவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒன்று பண்ணிட்டா யாராவது சொல்லுவாங்க உங்கள் பேர் போடலாங்க, நீங்கள் கோயிலுக்கு ஒரு 4 லட்சம் கொடுத்துருக்கீங்க, பேர் போடலன்னா வேண்டாம் சாமி பேரெல்லாம் போடாத, நான் கொடுத்தேன் என் திருப்தி கொடுத்தேன் விட்டுரு அப்படின்ட்டுருவாங்க. இல்லை சார் நீங்கள் ஓட்டா தான் நீங்கள் 4 லட்சம் கொடுத்துருக்கீங்க, இதை பார்த்துட்டு இன்னொருத்தர் 2 லட்சம் கொடுப்பாங்க, 1 லட்சம் கொடுப்பாங்க, அப்படியே எல்லாம் ஈஸியாக போயிடுன்னு வேண்டாம்.
என்னோட பேர் நான் என் திருப்தி குடுக்குறேன், நீ குடுக்காத. இப்படின்ற சில மனிதர்கள் வருவாங்க. இந்த குணத்தோட வரும் பொழுது அவங்க 3 இந்த கர்ம யோகத்திலேயே 3 பார்ட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கடைசி 4த் பார்ட் வந்து, நீ நல்லது செய்யி, ஆனா அது ஒரு சாட்சி பாவமா இரு அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பான டைம். எல்லாருக்கும் செஞ்சுட்டு எப்படி மறக்க முடியும்? உள்ளூர ஒரு ஒரு திருப்தி இருக்கத்தானே செய்யும். ஆமா, நம்ம நல்லது பண்ணிட்டோம், நம்ம படிக்க வச்சுட்டோம். இப்படிதான் நான் என்னோட பர்சனல் எங்களுதுலேருந்தே சொன்னேன்னா, இந்த மெடிடேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்க மெய்டோட பையனை நாங்க தான் படிக்க வச்சுட்டு இருக்கோம். காலேஜ் 3 இயர்ஸ் படிச்சான். படிச்சு முடிச்சு அவன் செகண்ட் இயர் வரும்போது தான் நாங்க மெடிடேஷனுக்கு வந்தோம். அப்போ பரவால்ல நம்மளும் நல்லது பண்றோம், நமக்கு புண்ணியம் வரும் அப்படின்னு நாங்களும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி தான். அப்புறமா இந்த லெசன் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சத்தமே இல்லை. அவன் இப்ப பிஜி படிக்கிறான், எம்சிஏ படிக்கிறான், படிக்க அவனுக்கு ஃபீஸ் கட்டிட்டு இருக்கான். ஆனா இப்ப எங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, நம்ம ஃபீஸ் கட்டலைன்னாலும் வேற ஏதாவது ஒரு கொம்பன் வந்து அவருக்கு ஃபீஸ் கட்டுவாங்க. ஏன் நம்ம இந்த பையனுக்கு யாரோ ஒருத்தர் ஃபண்ட் பண்ணி தான் படிக்கணுங்கிறது அவனுடைய சோல் டிசைன். அது இப்ப நம்ம மூலமா நடக்குது. இதுல நம்ம கிரெடிட்டே ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அது அவ்வளோ ரிலாக்ஸா போயிருச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்மளோட விஷயம் எல்லாம் தெரிஞ்சாதான் நல்லா இருக்குன்னு போய் இட் இஸ் கோயிங் த்ரூ மீ அப்படிங்கும் பொழுது இன்னும் ஜாலியா இருக்கு, இன்னும் ரிலாக்ஸிங்கா இருக்கு. அவன் அவன் படிச்சு முடிச்சுட்டு அவனுடைய நம்பர்லாம் கொடுத்துட்டு தேங்க்ஸ் ஆண்டி விடும்போது அதுக்கு எனக்கு என்ன ரிப்ளை பண்றதுன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, வெரி குட், நீ நல்லா படிச்சிருக்க, அவன் டிஸ்டிங்ஷன்லயே வாங்கிட்டு இருக்கான், நீ நல்லா படிச்சுட்டு இருக்க, ஆல் த கிரெடிட் கோஸ் டு யூ அப்படின்னு நானும் மெசேஜ் பண்ணிட்டு விட்டுறேன். ஸோ இது என்னோட பர்சனல் அதே வழியில தான் வந்திருக்கோம். ஸோ இது நம்ம யாரையுமே தப்பாவே எடுத்துக்க வேண்டாம், தப்பே சொல்ல வேண்டாம். இது எல்லாமே பார்ட் ஆஃப் த இவல்யூஷன் அக்செப்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி கர்மயோகா பார்ட் 1ல நம்ம 4 பார்த்துட்டோம். ஸோ டோன்ட் டூ பேட், டூ குட், யூ கெட் பேக் த குட், டூ குட், நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அடுத்தது வந்து நான் எனும் தாட் இல்லாம செய்யறது வந்து 4th பார்ட். அது வந்து ஆஃப்டர் மெடிடேஷன்ல தான் அது நம்ம ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் இனி நெக்ஸ்ட் வந்து நம்ம ஞான யோகம் பார்ட் 1 அது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சோல் ஜேர்னி வந்து கோஸ் டு ராஜயோகம், தியான யோகத்துக்கு போகுது. அதுக்கப்புறம் நம்ம ஜேர்னி டு ஞான யோகம் 2 அதுல நம்ம கொஞ்சம் கிராஸ் பண்றோம். அப்புறம் கர்மயோகா பார்ட் 2 கிராஸ் பண்றோம். இது எல்லாமே எவ்வளோ அழகா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகா ஒரு நெய்யற மாதிரி, ஒரு அழகான நூலிலையில நெய்யற மாதிரி. இது போய் நான் சும்மா நாளைக்கு ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன்கிட்ட சொன்னா கூட அவனுக்கு அவ்வளோ அழகா புரிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி இவரோட புக்கு எனக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆனது இதுதான். ஸோ இதனால மெயினா நான் தெரிஞ்சுக்கிட்டது, இந்த ஒரு லெசன் தெரிஞ்சாலே போதும், நம்ம நிறைய புக்கு கூட படிக்கவே வேண்டாம் போல இருக்கு. ஹீல் யுவர் செல்ஃப் படிக்கவே வேண்டாம், இதுலயே வந்துருது. அக்செப்டன்ஸ் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் முடிஞ்சு போச்சு. எந்த அப்படி அந்த மாதிரி நிறைய புக்ஸ் எல்லாம் இதுலயே வந்துருது. ஸோ அதனால இந்த புக் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல நான் வந்து இந்த ஞான யோகம் பார்ட் 1ல இருந்து கர்மயோகம் பார்ட் 2ஓட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இது வரைக்கும் இந்த டாபிக்கை இப்ப கேட்குறவங்களும் நீ அப்புறமா யூடியூப்ல கேட்குறவங்களும் எல்லாத்துக்கும் என்னுடைய ஆத்ம வணக்கம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ உமா மேடம். தேங்க்யூ மேம். அழகா கொண்டு போனீங்க. அண்ட் வந்து நீங்க இது சொல்றதுலயே உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ஸ் நல்லா புரியுது. அண்ட் வந்து நீங்க உங்களோட வியூ பாயிண்ட் அந்த ஒவ்வொரு இடத்துல நம்மள வந்து ஒரு கழுத மாதிரி இருக்க அந்த மாதிரி எல்லாம் சொல்றதெல்லாம் அந்த கம்பேரிசன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வி யூஸ் தட். பட் ஆனா நீங்க இந்த சப்ஜெக்ட்ல கொண்டு வந்து அது கனெக்ட் பண்ணி சொன்னது எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. எனக்கு இதுதான் மேடம் நிறைய வந்தது, நிறைய பழமொழிகள் வந்துகிட்டே கொட்டுது. என்னன்னா இது அனிமல்ஸ் கூட இவ்வளோ கனெக்டடா நமக்கு பழமொழிகள் இருக்குதா அப்படின்னு எனக்கே அப்புறம் தான் அந்த கழுத மாதிரி பொதி சுமக்கிறான் பாரு அவன் குடும்பத்தை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் கொலோக்கியெல்லாம் நம்ம இங்க பேசுற பாஷை தானே இதெல்லாம். அண்ட் வந்து இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க, ஒரு பையனை வந்து உங்க சர்வெண்டோட பையனை படிக்க வைக்கிறீங்க. அவன் வந்து விஷ் பண்ணும்போது நான் என்ன சொல்லணும்னு தெரியலன்னீங்க இல்லையா? நீங்க சொல்ல வேண்டியது அவனுக்கு என்னன்னா,
நீ வந்து நல்ல உயர்ந்து ஒரு நிலைக்கு வந்து இதே மாதிரி நீயும் ஒருத்தர படிக்க வைக்கணும். எஸ். இது ஆ. அவங்களுக்கு குடுக்குற நீங்க இது. அதுவும் சொல்லியிருக்கேன் மேடம். நீ வந்து ம். நாங்க செஞ்சோன்னு எங்களுக்கே நீ ரீபே பண்ண வேண்டாம். அவனுக்கு எப்படி உதவி கிடைச்சதோ, அந்த மாதிரி உதவி தேவைப்படுபவர்களுக்கு நீ ஆமா. செய். அதுதான் கரெக்ட். ஸோ அது அதுதான் அந்த ரொட்டேஷன் அந்த கர்ம சர்க்கிள்ல அவர் பண்றப்போ கரெக்ட்டா இருக்கும். இப்ப குடுத்தவங்களுக்கு குடுக்கறது இட்ஸ் நாட் கரெக்ட். அவன் வந்து நல்ல உயர்ந்த ஒரு நிலைக்கு வந்து ம், யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு இவன் ஹெல்ப் பண்ணணும். ம். அதுதான் அவனோட ஆம்பிஷன். அண்ட் அந்த ஆம்பிஷன் அந்த கரெக்ட்டான நோக்கத்துல இருந்து அவர் போகும்போது, நான் உயர்ந்து நானும் ஹெல்ப் பண்ணணும். என்ன ம், மாரி 10 பேர நான் படிக்க ம். வைக்கணும் அப்படின்ற அந்த அந்த ஒரு ஆம்பிஷன் வந்து இன்னும் அவர சீக்கிரமா உயர்த்தும். ஆமா, ஆமா மேடம். அப்ப வெரி இந்த நைஸ். மாரி நெறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் அதுலருந்து அப்படி அப்படியே எல்லா மாஸ்டர்ஸ் சொல்றத இங்க பிரதீப் சார் வந்து யாரோ ரிலேட்டிவ் அவர படிக்க வச்சாரு. அவர் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொன்னபோது, பத்ரிஜி சொன்னாராமா, "நீ வந்து அப்படி படிக்கணுங்கிறது உன்னோட டிசைன். நீ எதுக்கு நன்றி கடன் எல்லாம் பட்டிருக்க?" அப்படின்னு சொல்லும் பொழுது, அதெல்லாம் சொல்லும் பொழுது நமக்கு ஒன்னொன்னா நம்ம ஒரு நம்பிக்கை, ஒரு இதுதான் ஆமா. கரெக்ட்டுன்னு நெனச்சு வச்சிருந்தது. மாரல்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு போம்போது, ஆக்சுவலி லைஃப் லெசன்ஸ் அப்படின்றது நமக்கு வாழ்க்கையில எங்கேயுமே கிடைக்காது. ஒன்லி பிஎஸ்எஸ்எம் அதுவும் ஒன்லி பத்ரிஜியோட அந்த இதுதான் வந்து விஸ்டம் தான் நமக்கு வந்து லைஃப் லெசன்ஸ் அப்படின்றது சொல்லிக் குடுக்குது. அண்ட் சார் வந்து அவர் வந்து மோர் தென் 1,00,000 2,00,000 புக்ஸ் கிட்ட படிச்சிருக்காரு. ஸோ எல்லாமே அவர் பிரெயின்ல அப்படியே வந்து ஞாபகம் இருக்கும். அது எல்லாமே வந்து போட்ட இன்புட் தான் இவ்ளோ அழகா அது வந்து அவருக்கு எப்படின்னா, இப்போ நெறைய பேருக்கு படிச்சத வந்து திரும்ப குடுக்கறதுக்கு அழகா அத வந்து குடுக்கறதுக்கு தெரியாது. பட் ம். பத்ரிஜி இஸ் த வெரி, வெரி டேலண்டட். நம்ம என்ன சொன்னாலும் அது கம்மிதான். ஆ, ஸோ ஹவ் பியூட்டிஃபுல்லி ஒரு கன்டென்ட்ட வந்து கொண்டு வராரு ம். அப்படிங்கிறது அவ்வளோதான். உலகத்துல நான் யார்கிட்டயுமே பார்க்கல. இதுக்கு மேல ஒரு பிராக்டிகல் யார்கிட்டயுமே பார்க்கல. இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியே மாரி தேவையில்ல மேடம். இதுக்கு எஸ். மேல நிஜமாலுமே நான் ம். அவருடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் புக்கு வாங்கி வச்சிருக்கேன் நானு. பட் எனக்கு நான் அப்பப்ப அத புக் எடுத்து பார்ப்பேன். அத விட எனக்கு இது அந்த டிவிஷன்ஸ் பண்ணி, ஒவ்வொன்னா டிவிஷன்ஸ் பண்ணி, அ, எவ்ளோ ஈஸியா ஒரு மெத்தட் இப்ப வந்து நம்ம வந்து இப்போ ஃபுல்லா படிக்கும்போது, நான் இங்க நான் இதுல இருக்கேனா, அதுல இருக்கேனா அந்த கன்ஃப்யூஷன்ஸ் இந்த பார்ட்டிஷன்ஸ் பண்ணி, அதுக்கு ஹெட்லைன்ஸ் குடுத்து, ம். பார்ட் 1 பார்ட் 2. பார்ட் 2ன்னு அவரோட ஞானத்துக்கு, அவரோட அந்த யோசிப்பு தன்மைக்கு யாருமே ஈடாக மாட்டாங்க. ம். பயங்கரம் சார். ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் பத்ரி சாரோட இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிரமிப்பாவே இருக்கும். ம். அவரோட மூவ்மெண்ட்ஸ் ஆகட்டும், அவரோட பேச்சாகட்டும், அவரோட விஸ்டம் ஆகட்டும், எவ்ரி திஸ் திங் சார பத்தி சொல்லணும்னா பிரமிப்பு தான் நான் வந்து சொல்லுவேன். நடமாடும் பல்கலைக்கழகமா தான் இருப்பாரா இருக்கும். அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது? டிக்ஷனரின்னு சொல்லலாம். ஒரு என்சைக்ளோபீடியாஸ். நெறைய நெறைய அப்படி சொல்லலாம். என்சைக்ளோபீடியான்னு சொல்லலாம். லைக் தட் மெனி திங்ஸ் சொல்லலாம். அண்ட் எனக்கு அ ஒரு நபர் இந்த உலகத்துல எல்லா ஜர்னல்லயுமே ஒரு சாட்டிஸ்ஃபைடு பெர்சனா தெரியிறது எனக்கு பத்ரிஜி மட்டும் தான். ஹி இஸ் அ குட் ஃபாதர். ம். எனக்கு ஒரு அப்பாவ பார்த்தேன்னா, பர் 100% பக்கா அப்பா அப்படின்னு ஓ! தெரிவாரு. ஒரு ஓகே. ஃப்ரெண்டா நான் அவர வந்து பார்த்தேன்னா, ஹி இஸ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு தோணும். ஒரு குருவா பார்க்கும்போது, ஹி இஸ் த பெஸ்ட், 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 பெஸ்ட் குரு ஓ! அப்படின்னு எந்த ஒரு ரூபத்துல நீங்க பார்த்தாலும், அந்த ரூபத்துல 100% காட்சி குடுப்பாரு. ம். ஈச் அண்ட் எவ்ரிதிங். ஃபர்ஸ்ட்ல அவர் அவர் மோஸ்ட்லி சொல்றது ஃப்ரெண்ட்ஷிப். எல்லார் கூடயும் ஃப்ரெண்டா இருங்க. அப்டின்னா, ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டா இருங்க, குழந்தையோட ஃப்ரெண்டா இருங்க, பேரண்ட்ஸோட ஃப்ரெண்டா இருங்க, எல்லாரோடையும் ஃப்ரெண்டா இருங்க. ஸோ நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஓட இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டேஜ் வந்து நல்லா இருக்கும். ஸோ எஸ். நம்ம வந்து ஒரு ஹஸ்பண்ட், ஒரு வைஃப் அப்டின்னும்போது அங்க என்ன இருக்கும்? நான் சொல்றத நீ கேட்கணும். நீ சொல்றத நான் கேட்கணும். அந்த ஒரு இது வந்து எதிர்பார்ப்புகள். பேரண்டிங் அப்படின்னும்போது அங்க நான் சொல்லி தான் நீ கேட்கணும். இப்போ ம். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப். அங்க வந்து கொடுத்தல், வாங்கல் இருக்காது. எந்த ம். எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. ஸோ தட் இஸ் த திங். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ப வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்ல நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா, உங்க
கம்ப்ளீட் ரிலேஷன்ஷிப்பே வந்து பியூட்டிஃபுல் ஆயிடும். எக்ஸாக்ட்லி மேடம். எக்ஸாக்ட்லி. வாட்டெவர் ஹி டெல்ஸ் நம்ம வந்து இந்த இந்த வாழ்க்கை பூரா சொல்லிட்டே இருந்தாலும் அது வந்து ஓயவே ஓயாது அவர் சொன்ன விஸ்டம் எல்லாமே. ஓ! ஓகே. எனக்கு இவரது ரொம்ப பிடிச்சது வந்து பிராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி தான். நீ இப்ப வாழ்க்கையில இருக்க. இதுல நீ எப்படி ஹேப்பியா கொண்டு போலான்னு தான். இதுல இருந்து எஸ்கேப் ஆகறதுக்கெல்லாம் ஒரு வழி சொல்லல. இந்த பிஎம்சி இங்கிலீஷ் எல்லாம் பாருங்க. சாரோட ஒரிஜினல் டாக்ஸ் இருக்கும். நீங்க பிஎம்சி இங்கிலீஷ்ல ஆ, போயிட்டு ஓகே. பத்ரிஜி ஸ்பீச்சஸ்ன்னு போடுங்க. அவரோட ஒரிஜினல் டாக்ஸ் கேளுங்க. இப்ப நான் சொல்றது எல்லாமே நீங்க அவர்கிட்ட ஐடென்டிஃபை பண்ணலாம். ம். ஸோ இங்கிலீஷ் இருக்கு. ஹிந்தி புரிஞ்சா ஹிந்தி, பிஎம்சி ஹிந்தி எல்லாத்துலயுமே நீங்க வந்து இப்போ தமிழ்ல வந்து பிகாஸ் பத்ரிஜி டசன்ட் நோ தமிழ். ம். அதனால அவரோட ஒரிஜினல் டாக்ஸ் உங்களுக்கு தமிழ்ல கிடைக்காது. ஸோ அதுக்கு தான் நாங்க எல்லாமே அத வந்து ஏதோ எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி விட்டுட்டே இருக்கேன் நானு. இல்ல அவரது இங்கிலீஷ்லயே நான் கேட்டிருக்கேன் மேடம். கொஞ்சம் கொஞ்சம் நிறைய இங்கிலீஷ். ஹேவ் டு லிசன். அவங்களது ஒண்ணும் கிடையாது. நீங்க எவ்ரிடே ஒரு பத்ரிஜி டாக் கேட்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டே ஏதோ ஒன்று கேளுங்க. ஒரு 1 மினிட் வீடியோவோ ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ எனிதிங் அவரோட இது கேட்டுட்டே இருக்கீங்கன்னா யூ வில் டிஸ்கவர் மெனி திங்ஸ். ம். இப்ப இதே புக்க நாளைக்கு சொல்ல சொன்னா எனக்கு வேற மாதிரி தான் வரும். ஆமா, வேற மாதிரி தான் தட் வரும். இஸ் கரெக்ட். பிகாஸ் நம்ம ஒரு வாட்டி சொல்லும்போது வீல் see with one eye one ஐன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் சொல்லும்போது அதுக்கு இன்னொரு நிறைய ஆட் ஆகும். ம். இன்னொரு வாட்டி சொல்லும்போது இன்னொன்னு ஆட் ஆகும். பிகாஸ் அவர் அவேர்னஸ் இஸ் கெட்டிங் மோர். நம்ம அவேர்னஸ் வந்து அதிகமாயிட்டே வருது. ஒரு வாட்டி படிக்கும்போது கொஞ்சம் தான் புரியும். 2வது வாட்டி இன்னும் டீப்பா புரியும் இல்லையா? அந்த மாதிரி சொல்றது கூட அதே மாதிரி. ஒவ்வொரு வாட்டி நம்ம சொல்ல சொல்ல அதுல இருக்கிற டெப்த் வந்து நமக்கு உள்ள போக போக கிளாரிட்டி வேர்ட்ஸ் வெளியே வந்துட்டே இருக்கும். எக்ஸாக்ட்லி மேடம். ஏன்னா இது நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸா படிச்சுட்டு இருக்கேன். சின்ன புக்கு தான். சொல்லிட்டு நான் சும்மா சும்மா கடகடன்னு படிச்சுட்டு இவரு கூட என்ன இத்தனையும் புக்கு இவ்வளோ படிச்சுட்டே இருக்கேன்னாரு. அப்போ படிச்சு சரி நான் என்ன பாயிண்ட் சொல்லலாம் அப்படின்னா எனக்கு அப்போ உதிக்கிற பாயிண்ட்ஸ் இப்போ உதிக்கல. இந்த மாதிரி 10 தடவை யோசிச்சேன்னா 10வது தடவை இப்போ இந்த டெலிவரபிள் இதுதான் வந்திருக்கு. கரெக்ட். தேங்க்யூ மேடம். நைஸ். மாஸ்டர்ஸ் வேற யார் பேசுறீங்களோ பேசலாம். ராஜஸ்ரீ மேடம் பேசுங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட் பண்ணுங்க ராஜேஸ்வரி மேடம். மேம் உமா மேம் சோ ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க யோக பரம்பரை. நீங்களும் இது சொன்னீங்க இல்லையா ராஜேஸ்வரி மேம்? யோக பரம்பரை யோக பரம்பரையா மேம்? சோல் ஜர்னி சொன்ன யோக பரம்பரை. யோக பரம்பரை நம்ம குரூப்லயே வந்து நம்ம சுவாதியில கூட ரெண்டு பேர் சொன்னாங்க எனக்கு. இவங்க ஷாலினி சொன்னாங்க அண்ட் இன்னொருத்தவங்க யாரும் தெரியல. ஓகே தெரியல மேம். சோ ரொம்ப நல்லா இருந்தது. தமோ குணம் நான் சோல் ஜர்னில படிச்சதே வந்து அந்த தமோ குணம் மனித பிறவி வந்து ஃபர்ஸ்ட் பிறக்கும் போது விலங்கினத்துல தான் மனித பிறவிக்கு வரும். சோ அந்த குணம் நமக்கு கொஞ்சம் இருக்கதா செய்யும் அப்படிங்கறத வந்து நானும் வந்து அந்த சோல் ஜர்னில வந்து படிச்சிருக்கேன். சோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு புக்லயே எல்லாமே வந்துருது. சோ நான் சோல் ஜர்னில படிச்சதும் நீங்க வந்து அந்த இதுல வந்து அழகா சொல்லியிருக்கீங்க. நம்ம வந்து எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல மனித பிறவி ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது நம்ம எப்படி இருக்கோம், அதன் பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு நம்ம வந்து அந்த சாத்வீக இதுக்கு வந்திருக்கோம் இப்போ. எஸ் மேம். சோ ரொம்ப அழகா இருந்தது மேம். தேங்க்யூ so much. எல்லார்கிட்டயும் இன்னொரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, இப்படிப்பட்ட நமக்கு பிடிச்ச இந்த புக்ஸ் வந்து நம்ம சொல்றோம் அண்ட் வந்து இத பிரிண்ட்ஸ் போட்டு வச்சு நம்ம நம்ம வந்து குடுக்கணும். யாருக்கு நம்ம விஸ்டம் தரணும்ன்றவங்களுக்கு அந்த புக்ஸ் நம்ம குடுக்கணும். we have to gift. அது கிஃப்ட் பண்ணணும் நம்ம. இப்போ நம்ம ஒரு சிலர் இருப்பாங்க ரொம்ப பெரியவங்க எல்லாமே நம்ம சொன்ன அப்படியே பார்ப்பாங்க, கேட்க மாட்டாங்க. சோ அப்படிப்பட்ட ஆளுக்கு கையில புக்கு கொடுத்துடணும். ஏன்னா நம்ம சரௌண்டிங்ஸ் நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம பேச்சு கேட்கவே மாட்டாங்க. சோ அப்படி அவங்களுக்கு நம்ம அந்த புக்கு கொடுத்துட்டோம்னா அவங்க பாத்துக்குவாங்க. அதுவே நம்ம சொன்னோம்னா இவளுக்கு பெருசு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, 4 நாள் தியானம் பண்ணோம்னா எல்லாம் தெரிஞ்சிச்சா, பெரிய ஞானி ஆயிட்டியா அப்படின்னுவாங்க. ஒத்துக்க மாட்டாங்க. சோ அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாமே பேசாம புக்கு கொடுத்துடணும். எஸ் மேம். நானும் அப்படிதான் மேம் பண்றேன். போர் அடிக்குது அப்படின்னு சொல்லும் போது இந்தாங்க இந்த புக்க படிங்க அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ்க்கு அப்படிதான் கொடுக்குறேன் நான்.
வெரி போர் நைஸ். அடிக்கிற மாரி தேவையில்லாத கதை பேச வேணாம். இந்தாங்க இந்த புக்க படிங்க நல்லா இருக்கும் அப்டி சொல்லிட்டு அந்த ஆமா. மாரி தான் குடுத்து படிக்க ஸோ சொல்றேன் மேடம். எப்பவுமே நம்ம கையில நம்ம எங்க ஜர்னி பண்ணாலும் ஒரு 4 புக். இப்ப நம்ம ட்ரெயின்ல போறோம். ட்ரெயின்ல ஜர்னி பண்றோம். நம்ம படிச்சுட்டே இருக்கோம். ஸோ நம்ம படிக்கும்போது பக்கத்துல அப்படி இப்படின்னு பார்க்கும்போது, இங்க படிச்சுட்டு குடுங்க பரவால்ல. நான் இறங்கறதுக்குள்ள குடுங்க. லைக் தட் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம் ஈஸியா. எல்லாருமே வந்து ஓசில கிடைச்சா, ஆமா இறங்குறதுக்குள்ள நம்ம இத முடிச்சிரணும். டக்கு டக்குன்னு சரி எப்படியோ வந்து அவங்க மூளையில அது போகுது இல்லையா? ஒரு சீடு போட்டாச்சு. அது ஆமா. எப்பவோ முளைக்கும் அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரெயின்ல, பஸ்ல போகும்போது கம்பல்சரி புக்ஸ் கேரி பண்ணணும் நம்ம. அது நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன். இவ என்ன படிச்சுட்டா உடனே சொல்ல வந்து ஏன்னா இது எல்லாமே நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். அதுவும் நம்ம வேற எல்லாம் ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம். இதுவே வேறயா இருந்ததுன்னா ஒரு கஷாயம் கட்டி, ருத்ராட்சம் போட்டு அப்படின்னா பவ்யமா பார்ப்போம். இது என்ன ஸ்டைலா தெரியுது, இவகிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கா ம். அப்படின்னு. ஆமா. ஸோ எல்லாம் கேட்பாங்க, நீ என்ன மெடிடேஷன் போயிட்டு இப்படி இருக்கேன்னா, நான் இப்ப இன்னும் நான் என்ஜாய் பண்றேன். இன்னும் நான் போய் அழகா ஹேர் கட் பண்ணிக்கிறேன். இன்னும் நான் எல்லாமே இன்னும் பண்ணிட்டு தானே இருக்கேன். ஸோ எல்லாம் இதை விட்டுட்டு ஓடுறது இல்ல மெடிடேஷன். இன்னும் இதுல டீப்பா இருந்து எவ்வளவு அழகா ஜேர்னி பண்ணுமோ அதுக்கு தான் இது அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனாலயே நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் இப்படியே. இப்போ ஒரு டெம்பிள் நம்ம போறோம். ஸோ அந்த டெம்பிள் வந்து நீட் அண்ட் கிளீனா இருந்தா தான் அங்க போய் கோயில்ல நம்ம கும்பிடுறோம். ம். சரி ஒரு வாட்டி போறோம். அந்த டெம்பிளே ரொம்ப அழுக்கா, ரொம்ப நல்லாவே இல்லன்னா, இந்த டெம்பிளுக்கு நான் இன்னொரு வாட்டி போமாட்டேன். ரொம்ப அழுக்கா இருக்குப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதே மாரி தான் இந்த உடல் வந்து கோவில். ம். இந்த கோவில் வந்து நம்ம எவ்ளோ நீட்டா வைக்கிறோமோ, உள்ள இருக்கிற கடவுள் அவ்ளோ பிரகாசமா தெரிவார். ஸோ இந்த கோவில நம்ம அழகா வச்சுக்கணும். அந்த பாடிய வந்து நல்ல ஒரு கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா ரொம்ப ரொம்ப குண்டா இல்லாம, இது இல்லாம அதுவும் மெயின்டெயின் பண்ணணும். நம்ம ஆ இந்த நீங்க சொன்னீங்க இப்ப கட்டிங் போறேன், ஃபேஸ் இல்ல எல்லாமே பண்ணணும். இந்த கோயில் நீங்க எவ்வளோ அழகா வச்சிருக்கீங்களோ, உள்ள கடவுளும் அவ்வளோ பிரகாசமா இருப்பாங்க. ஆமா. ஸோ பாடி இஸ் த டெம்பிள். நம்ம சோல் தான் நம்ம கடவுள். ஸோ டெம்பிள்க்கு போகணுன்றதே கிடையாது. இந்த டெம்பிள ஒழுங்கா வை. இந்த டெம்பிள் ஒழுங்கா பார்த்துக்கிட்டாலே, கடவுள் உன்கிட்டயே வருவாரு. ஒரு அழுக்கான இடத்துல நம்ம உட்கார மாட்டோம் இல்லையா? அதே மாரி நம்ம அழுக்கா உடல வச்சிருந்தா கடவுள் வந்து அங்க உட்கார மாட்டார். ம். நம்ம கிளீனா இந்த கோயில கிளீனா வச்சா தான் கடவுளும் அங்க வந்து வருவாரு. உட்காருவாரு. எஸ். கிளீனா இருக்கணும் இங்க. எஸ். மெனி திங்ஸ் எல்லாமே ஒவ்வொன்னா சார் வந்து சொல்ல எனக்கு அப்படியே பிளாஸ்ட் அப்படியே ஒரு பிளாஸ்ட் ஆயிட்டே இருக்கும். உள்ள வந்து சோல் வந்து எஸ்ன்னு சொல்லும். அப்படியே ஒரு சந்தோஷம், ஒரு பரவசம். இது எல்லாமே எனக்கு பௌதிகமான விஷயங்கள் எவ்வளோ கிடைச்சாலும், இவ்ளோ ஒரு அக்செப்டன்ஸும், ஒரு திருப்தி இருக்காது. ம். ஒரு சோல்ஃபுல்லா ஏதாவது கிடைச்சதுன்னா, அது வந்து ஒரு லட்டு, ஒரு பெருசா ஒரு இது. அப்படிதான் அதுதான் எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் குடுக்கும் லைஃப்லயே. எஸ் எக்ஸாக்ட். இப்பதான் அக்டோபர் 1, 2, 3 வந்து முன்னாள் பிரமிட் வேலியில பிஏ மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் இவங்க வச்சிருந்தாங்க. ம். ஓகே. போனீங்க. அங்க போயிட்டு வந்தோம். செம்ம ஜாலி. செம்ம ஆமா. ஜாலியா இருந்தது. அந்த பிரமிட் கிங்ஸ் சேம்பர் எப்படி இருந்துச்சு? சேம்பர் சூப்பர். தபஸ்தலி அங்க போய் மெடிடேஷன் ட்ரெக்கிங் பண்ணும்போது போனீங்க. ஆ. ட்ரெக்கிங் போயிட்டு ஏர்லி மார்னிங் பயங்கரமா இருக்கும். சந்து சாரும் ஷாலினி 2 ம். மாஸ்டர்ஸ் தான். செம்ம ஜாலியா அந்த அங்க போயிட்டு எனக்கு ஆனா ஒரு பஸ்ட் அவுட் ஆயிட்டேன் மேடம். எனக்கு அங்க தபஸ்தலில மெடிடேஷன் முடிச்சிட்டு கொட்டான்னு அழுக வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கும் பொழுது நான் அழுதுட்டேன். இது வரைக்கும் இந்த மாதிரி ஆனதில்லை அப்படி சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அங்க போய் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். தண்ணிக்குள்ள காலை வச்சுட்டு அங்கே கொஞ்சம் மெடிடேஷன். ம். அப்ப அங்கே வந்து எல்லாரும் கிராட்டிடியூடா இருங்கன்னு ஒருத்தருக்கு மெசேஜ் வந்தது. ம். ஸ்வர்ணா மேமோட செகண்ட் சன் இன்லா அவருக்கு வந்து மெசேஜ் அப்படி வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அங்கேயும் எல்லாம் செம ஜாலி. மெடிடேஷனுக்கு போனோமா எதுக்கு போனோன்னே தெரியல. ஆனா மெடிடேஷன் ஃபுல்லா 3 days நிறைய மெடிடேஷன் வேரியஸ் பிளேசஸ்ல. கிளாஸ் ஆல்சோ குட். பிரமிட் வேலி இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிளேஸ். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் பிளேஸ் அது. ஆமா மேடம்.
ஃபுட்டு ஒரு ஸ்பாட்ட கூட வந்து நம்ம வந்து எந்த குத்தம் சொல்ல முடியும். அவங்க மெயின்டெயின் எவ்ளோ அழகா பண்றாங்க. எவ்ளோ அழகா ஒவ்வொரு ஸ்பாட்ட வந்து யுட்டிலைஸ் பண்றாங்க. அந்த வொர்க் ஷாப்ஸ் வைக்கும்போது. ம். அவ்ளோ அவங்க அந்த அருமை. நேச்சர வந்து அவங்க டிஸ்டர்பே பண்ணல. அங்கங்க பில்டிங் கட்டிட்டு மலை ஏறுறது, இறங்குறது. சரி அந்த பிரமிட் வேலி வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது போனேன் நானு. ஓ! அண்ட் வந்து இன்னொரு விஷயம் அதுக்கு ஒரு கனெக்ஷன் வந்து என்னோடது ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் வித் பிரமிட் வேலி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது 2004ல நாங்க எல்லாரும் போனோம். இங்கேருந்து ஒரு சின்ன வேனோ பஸ்ஸோ போட்டு நாங்க சென்னையில இருந்து போனோம். அவ்வளோ ஒரு மழை அன்னைக்கு. அப்ப வந்து ஒரு ஸ்டே பண்றதுக்கு ஒரு ரூம் கூட இல்ல. ஒரே ஒரு ஹால் இருக்கும். எல்லாருமே அந்த ஹால்ல தான் இருப்போம். அங்க எதுவுமே ஆகல அப்போ ஃபர்ஸ்ட். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் முடிஞ்சு நாங்க போன அன்னைக்கு தான் கிங்ஸ் சேம்பர் வந்து எல்லாம் கட்டி முடிச்சிருந்தாங்க. கம்ப்ளீட் ஆகல. அதுவும் வந்து ஃபுல்லா அந்த கட்டைகள் போட்டிருந்தது. ம். கிங்ஸ் சேம்பர் வந்து என்ன சொல்றது அந்த கிரவுண்ட் இது போடுவாங்கல்ல தரை. அது என்ன சொல்லுவாங்க? கான்கிரீட் போட்டு வச்சிருக்காங்களா? ஆமா. சோ கான்கிரீட் போட்டு வச்சிருந்தாங்க கிங்ஸ் சேம்பர். சோ எல்லாருமே வந்து கிங்ஸ் சேம்பர் வந்து போட்டுட்டு தண்ணிய ஊத்தி வச்சிருக்காங்க அன்னைக்கு தான். ம். எல்லாருமே ஏறுறாங்க ஜென்ஸ் எல்லாம். நாங்க லேடீஸ் எல்லாம் கீழ இருந்து அப்படியே பார்க்குறோம். நீங்களும் வாங்க அப்படின்னாங்க. எல்லாம் ஃபுல்லா கட்ட தான் கட்டியிருக்கு. ஓகே. லேடீஸ் கூட வாங்க அப்படியே. ஆனா நல்லா ஃபுல்லா கட்டி இப்படியும் கட்டைகள் இருக்கு, இப்படியும் கட்டைகள் இருக்கு ஃபுல்லா. அன்னைக்கு ஃபுல்லா நான் ஏறி போனேன் மேல. ஓகே. யாருமே வரல. லேடீஸ் யாருமே வரல. நான் தான் ஏறி போனேன். ஓ! ஓகே, 2004. ஓகே. சோ நல்ல அப்ப நான் சொல்லுவேன் ரொம்ப ப்ரௌடா. கிங்ஸ் சேம்பர்ல ஏறின ஃபர்ஸ்ட் லேடி நான் தான். ஏன்னா அன்னைக்கு தான் கான்கிரீட் போட்டு முடிச்சாங்க. வேற யாரு ஃபர்ஸ்ட் மெடிடேட்டர் நான் தான் சொல்லிட்டே இருப்பேன் நானு. வாவ்! சூப்பர், சூப்பர். சோ அதனால அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். 2004 நெனைக்கிறேன் கரெக்ட். 98ல தொடங்கி நான் அப்பதான் 2003 முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. 5 இயர்ஸ் செட் ஆச்சு. 2003ல முடிஞ்சுதா? ஆ. அப்படிதான் சொன்னாங்க. ம். 98ல 2004ல போன மாரி அப்ப 2003ல போனேனா. பட் ஆனா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் 3லயே கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சாமா? ஆமா. அப்படிதான் அப்பனா நான் 2003ல தான் போயிருப்பேன். எனக்கு கொஞ்சம் முன்ன பின்ன டேட்ஸ் எல்லாம் இந்த நம்பரிங் எல்லாம் நான் ஞாபகமே வச்சுக்க மாட்டேன். ஓகே, ஓகே. அப்புறம் சக்தி ஸ்தல்ல போய் தியானம் நல்லா பண்ணோம். இருந்துச்சு. சக்தி ஸ்தல் தான் அங்க வந்து தான் அவரு விஷன் ஆமா. பண்ணுனாரு. சோ ம். நீங்களும் உங்களுக்கு என்ன விஷன் இருந்தாலும் இங்க சங்கல்பம் வச்சுக்கங்கன்னாங்க. ம். நம்ம ரொம்ப பியூட்டிஃபுல். அந்த ஜாலியா கார்டன்ஸ் இருந்துச்சு. எல்லாம் எப்படி இருக்கு? அங்க கார்டன்ஸ் அங்கெல்லாம் போனீங்களா? அந்த கார்டன்ஸ் போனோம். அந்த போட்டிங் போனோம். ம். போட்டிங் போயிட்டு பாட்டெல்லாம் நாங்களே பாடி, அமைதியான நதியினிலே நாமளே பாடிட்டு ரொம்ப எனக்கு என்னாச்சு பியூட்டிஃபுல்லா நான் இருந்துச்சு. ஆல்ரெடி நான் வந்து ரொம்ப இதெல்லாம் இல்ல. ரொம்ப கூலான பெர்சன். இப்ப வந்து ரொம்ப ஒரு இதாயிட்டேன் நானு. ம், என்னோட ம். சைல்ட் இன் மீ வந்து அதுதான் இப்ப ப்ரிவலன்ட்டா இருக்கு. இந்த மாதிரி சொல்லும்போது தான் கொஞ்சம் சீரியஸா மேட்டர் பேசுறோம் அப்படின்னு கொஞ்சம் புக்குக்கெல்லாம் கொஞ்சம் ரெடி ஆயிட்டு வரேன். ஸோ குட் ஜர்னி மேடம். குட் ஜர்னி கோயிங். நான் உங்களுக்கு அந்த மேல இருக்க ஃபோட்டோ இல்ல வீடியோ நான் எடுத்து அனுப்புறேன். ஸ்டெப்ஸ்ல எஸ். இருந்து நான் வீடியோ எடுத்து அதுக்கப்புறமா எனக்கு சைஸ் கூட போடுங்க. நான் சஜஷன்ஸ் குடுக்குறேன். அதுல எதுவும் கம்பல்சரி கிடையாது. இட்ஸ் யுவர் சாய்ஸ். ம். இப்படி பண்ணலான்ற சஜஷன் மட்டும் நான் ஆப்ஷன் குடுக்குறேன் நான் உங்களுக்கு. ஓகே. ஓகே மேம். பிகாஸ் நீங்க அது மெடிடேஷன்க்காக, சென்டர்க்காக வச்சிருக்கீங்க. அதனால ம். இந்த சஜஷன்ஸ் நான் தரேன். எஸ். டெஃபினட்டா. பெர்சனல் யூஸ்க்குன்னா ஒரு பிரமிட் இருந்தா போதும். ஸோ ஆஸ் அ சென்டர் நீங்க கொஞ்சம் பண்ணலாம். அதனால. ஓகே. ஓகே மேடம். எஸ். எஸ் டெஃபினட்டா. மாஸ்டர்ஸ் வேற யார் பேச போறீங்க? எல்லாரும் பேசிடுங்க. மேம் நான் கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன். உமா மேடத்தோட ஸ்பீச் கேட்க முடியல. மத்தபடி உங்க எல்லாரோட ஒரு ஃப்ரெண்ட்லி டாக் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே